ரூ. 12,000 ஒரு சூப்பரான கேமராவோட ஒரு 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், அது மட்டும் இல்லாமல் 5000 mAh பேட்டரி, டியூவல் ஸ்பீக்கர்னு பல அட்வான்டேஜ் உள்ள ஒரு மொபைல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 12,000 நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம வாங்குறது, அது இல்லாமல் இதில் இருக்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ரியல்மியோட 12X அதுதான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 12,000 கிட்ட நம்மளோட ரியல்மியோட வெப்சைட்லேருந்து நம்ம வாங்கியிருந்தோம். அதே அமேசானில் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பாக்ஸை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ரியல்மிலேருந்தே வாங்கினதுனால நமக்கு ரியல்மி இந்தியாவிலேருந்தே வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 12X 5G அப்படின்னு போட்டு அதே போல் அந்த எல்லோ கலர் பாக்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம ரியல்மி வெப்சைட்லேருந்தே வாங்கினதுனால அரௌண்ட் 2 நாள்லேயே நமக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு. ஸோ இது பேக் சைடில் பார்த்திங்கன்னா வந்து 5Gன்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 45 வாட்ஸ் சூப்பர் ஒர்க் சார்ஜ் இருக்குது. ஸோ 120 Hz ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, அது இல்லாமல் 50 MB AI கேமரா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து கீழே அந்த IMEI நம்பரு எல்லாமே வந்து அவங்க எப்பயும் மென்ஷன் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ரேட்டுமே பார்த்திங்கன்னா வந்து 15,000 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா எப்பயுமே உள்ள மாதிரி அந்த ஃபுல் எல்லோ தீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி கொடுக்குற மாதிரி ஒரு ரப்பர் கேஸ் ஒன்று உள்ள இருக்கும். ஸோ நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மொபைலில் வெளில எடுத்துடலாம் வேறு எல்லாம் உள்ள இருக்கான்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா மொபைல் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அரௌண்ட் எப்படியும் ஒரு 240 கிராம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1/4 கிலோ கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ள பார்த்திங்கன்னா அது இல்லாமல் வந்து அடாப்டர் ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பர் ஒர்க் ஃபாஸ்ட் அடாப்டர் தான். ஸோ அரௌண்ட் 45 வாட்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா சார்ஜிங்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதையும் ஒரு சைடில் வச்சிடலாம். ஸோ கேபிள் பொறுத்த வரைக்கும் எப்பயும் கொடுக்குற மாதிரி நல்ல குவாலிட்டியான கேபிள், ஒயிட் கலர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ C டைப் கேபிள் தான் இது. ஸோ இதையுமே அப்படியே ஓரமாக வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா மொபைலை பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பாக்ஸை வந்து ஃபஸ்ட் எடுக்கலாம். ஸோ மொபைலை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் பார்த்திங்கன்னா கேமரா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கொடுக்குற மாதிரி அந்த ரப்பர் கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸு அதெல்லாம் வந்து இருக்குது. சேஃப்டி கைடு எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வெளில எடுக்கலாம். ஸோ இந்த கவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர நார்மலாக உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லோயிஷ் ஆகிடும் நம்ம ஒரு 10 நாள் யூஸ் பண்ணாலே இந்த கவரு. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா வந்து குயிக் கைடு, அது இல்லாமல் அந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே தூக்கி அப்படியே ஓரமாக வச்சு எடுத்துட வேண்டியதான். ஸோ இதையுமே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ கவர் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் நீங்கள் வேறு கவர் வாங்குற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது குவாலிட்டியாக. ஸோ இன்னொன்று வந்து புது மாடலாக இருக்கிறதுனால வேறு எந்த கவருமே இப்போ லோக்கல்லையுமே கிடைக்கல. ஸோ அதனால் நான் இந்த கவர் தான் இப்போயுமே போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அரௌண்ட் 1 வீக்காக வந்து லோக்கலில் இருக்க கடையிலலாம் கேட்டுட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதையும் தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ கேமரா பார்த்திங்கன்னா நல்லா பல்ஜாக வந்து இந்த பேக்கிங்லேருந்தே வெளில தெரியுது. ஸோ கலர் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா உட்லேண்ட் க்ரீன் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பர்பிள் ஒன்று இருக்குது, ட்விலைட் பர்பிள்னு ஒன்று இருக்குது. ஸோ 2 கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து 2 வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே செக் பண்ணி பார்த்துங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நல்லா கிளிட்டர் மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து தொட்டு பார்த்தாலும் நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்குது. அந்த லைன் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கை கொடுக்குது மற்ற மொபைலுக்கு இதுக்கும். ஸோ கேமரா பார்த்திங்கன்னா வந்து நல்ல வெளியில் வந்துருக்குது. ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு பெரிய பிரச்சனையே. பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் டக்குன்னு மொபைலை வந்து அப்படியே பேக் சைடாக வந்து வச்சிட முடியாது கவர் இல்லாமல். ஸோ வித்து கவரோடையே ஆல்வேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடியில் பார்த்திங்கன்னா வந்து ஜாக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஆடியோ ஜாக்கு. அது இல்லாமல் வந்து பாட்டம்லேயும் டாப்லேயும் ஸ்பீக்கர் வருது. அது இல்லாமல் C டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா கேமராவை பார்த்திங்கன்னா லுக் வைஸ் வந்து செமையாக இருக்குது. இதோட பார்த்திங்கன்னா இந்த உட்லேண்ட் க்ரீனோட அந்த பர்பிள் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ மற்றபடி வந்து டாப்பில் பார்த்திங்கன்னா வந்து சிம் ஸ்லாட்டு, அது இல்லாமல் வந்து ஆப்ஷனும் வந்து அதில் இருக்குது. ஸோ பாட்டமில் பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாக்கோட வர மாடல் வந்து இது. இப்போ ஏன்னா ரீசெண்டில் வரது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா டேரெக்டாக C டைப்பில் மட்டும் தான் வந்து நம்ம வந்து மைக்லாம் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் மட்டும் தான் வந்து 4.5 ஜாக் வந்து வருது. ஸோ அது இல்லாமல் 50 MB கேமராங்கிறது அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலே பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டும் வந்துடுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தான் வந்து வருது. ஸோ பழைய ரியல்மிலலாம் உள்ள மாதிரியே வந்து சைட்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. அரௌண்ட் 12,000 இந்த அளவுக்கு வந்து கேமரா வந்து அவுட்புட் கொடுக்குறது ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா
வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா. அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபுல் டே லைட்டில் வச்சு யூஸ் பண்ணுறேன். அப்பயுமே ஓரளவு நல்லா தான் இருந்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாட்வேர் வந்து நிறையா வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத ஆப்ஸு வந்து முன்னாடி ரொம்ப அதிகமாக இருக்கும் ரியல்மியை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆப் இருக்குது, எல்லாமே ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியே வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்னஸும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணுறோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 45 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அதுக்கு வந்து நல்லா ஒர்த்தாக தான் தெரியுது. ஏன்னா இது வந்து ஒரு அளவுக்கு கேமிங் வந்து ஹெவியாக விளாண்டா வந்து லைட்டாக வந்து ஹேங் தெரியுது. பட் ஆனால் வந்து பெரிய லெவலில் வந்து கேம் வந்து விளாட முடியுமாங்கிறது தெரியல. பட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த சப்வே சர்ஃபேஸ், டெம்பிள் ரன்னு, இது இல்லாமல் வந்து பப்ஜி நார்மல் மோட்லலாம் விளாட்றப்பலாம் எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க பாட்வேர் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத வந்து டிசேபிளும் பண்ண முடியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ரியல்மிக்கும் இதுக்கும் வந்து பெரிய அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் கேமரா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் டே லைட்டில் வந்து நான் இப்போது ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா தெளிவாகவே எனக்கு தெரியுது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எடுக்கிற கேமராவில் கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு பெட்டராக இல்லாதனால என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் ஆனால் இதில் இருக்க டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இதில் வந்து இப்போ எடுக்கிற சாம்பிள்ஸ் வீடியோவையும் ஃபோட்டோவையும் இப்போ அதில் கண்டினியூஸாக காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபுல் வெயில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு வந்து அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஸ்பிளே வந்து தெரியுது. என்னால் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியுது, ஜூம் பண்ண முடியுது. ஸோ இதை அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒரிஜினல் ஃபுட்டேஜாக இந்த வீடியோவோட கண்டினியூஷனில் காமிக்கிறேன், அதையும் பார்த்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 12,000 13,000க்குள்ளார நம்ம வந்து இந்த கார்டு ஆஃபர்லாம் வச்சு வாங்க முடியுது. ஸோ இதுதான் இதில் எடுத்த வீடியோ. ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீடியம் லெவலில் யூஸ் பண்ணுறாங்க, ஹெவியாக வந்து கேம் விளாட மாட்டாங்க. பட் ஆனால் பேட்டரி பேக்கப் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு 6GB ரேம் 128GB இன்டர்னலே வந்து மோர் தென் எனஃபாக இருக்கும். அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டியூவல் ஸ்பீக்கரு, கேமரா எல்லாமே வந்து ஓரளவு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 12 ரூபா ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான மொபைல் நான் பார்த்ததில்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓரளவு வீட்டில் தான் இருக்காங்க, ஓரளவு ஏஜ்டு பர்சனுக்கு மொபைல் வாங்கி கொடுக்குறீங்க, கிஃப்ட்டாக கொடுக்கணும், அப்பா அம்மா கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷனு. ஸோ ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட்லேயும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங், அது இல்லாமல் வந்து நல்ல கேமராவும் ஓரளவு நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ யூஸிங் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு ஹேங்கும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ 128GB வந்து மோர் தென் எனஃப் அவங்களுக்குலாம். ஸோ ஹெவி கேமிங்க்கு மட்டும் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் யார் இந்த மொபைல் வாங்கிருக்கீங்களா, யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா, அது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு அது மூலமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஐசிஐசிஐயோ இல்லைனா வந்து பேங்க் ஆஃப் பரோடா கார்டோ இருந்ததுன்னா ஆஃபரில் வந்து இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்தியன் சேல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதில் மோஸ்ட்லி குறையும். அப்படிலாம் ரியல்மி வெப்சைட்லேயே கூட வாங்கிங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.